Good morning students. This is part 2 video of transportation in plants and circulation in animals. In the last video we have seen transportation in plants completely. We have seen how water and minerals absorbed by the root of the plant are transmitted to different parts of the plant, and also how the food materials prepared by the leaves of the plant are getting transmitted to different parts of the plant. ஸோ அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருந்தது, எப்படி வந்து இந்த மினரல்ஸ் எல்லாம் xylem and phloemலேருந்து கார்டெக்ஸ் அண்ட் எபிடர்மிஸ் அந்த பார்ட்ஸ்க்கெல்லாம் வந்து டிரான்ஸ்மிட் ஆச்சு, அதே மாதிரி எபிடர்மிஸ் டு கார்டெக்ஸ் டு xylem எப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆச்சு எல்லாமே நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எப்படி வந்து ஹியூமன் அண்ட் அனிமல்ஸில் வந்து சர்க்குலேஷன் எப்படி நடக்குது. சர்க்குலேஷன் அப்படின்றது என்னன்னா சர்க்குலேஷன் ஆஃப் இம்பார்ட்டண்ட் நியூட்ரியன்ஸ் டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, அதுதான் சர்க்குலேஷன். சர்க்குலேஷன்னா எப்படி வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து கிடைக்கிற அந்த நியூட்ரியன்ஸ் வந்து நம்மளோட பாடியில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்கான்ஸும் ஒவ்வொரு டிஷ்யூஸ்க்கும் செல்ஸ்க்கும் எப்படி வந்து ரீச் ஆகுது, எப்படி சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கிறது தான் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து we are going to see blood. So blood is the main circulatory medium in the human body. So நம்மளோட human body எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து சர்க்குலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுறது வந்து பிளட் தான். ஸோ பிளட் தான் வந்து நம்ம ஃபுட்டில் இருக்கிற அந்த டைஜஸ்டட் ஃபுட்டில் இருந்து கிடைக்கிற நியூட்ரியன்ஸை வந்து ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து பிளட் தான். ஸோ பிளட் அப்படின்றது வந்து இட்ஸ் ரெட் கலர்ட் ஃப்ளூவிட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ பிளட்ல இருக்கிற காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் டூ மெயின் காம்பனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிளாஸ்மா, தி அதர் ஒன் இஸ் ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் பிளட் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிளட் செல்ஸ் வந்து தே ஆர் ஃபவுண்ட் சஸ்பெண்டட் இன் த பிளாஸ்மா. ஸோ பிளட்ல என்ன ரெண்டு மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிளாஸ்மா, தி அதர் ஒன் இஸ் formed elements or blood cells. So in the blood cells வந்து plasma-ல it is founded, they are found suspended in the plasma. So first வந்து plasma பத்தி பார்க்கலாம். It is slightly alkaline, containing non-cellular substance which constitutes about 55% of the blood. ஸோ பிளாஸ்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஆல்கலைனா லைட்டாக உப்பாக இருக்குது அண்ட் கண்டெய்னிங் நான் செல்லுலார் சப்ஸ்டன்சஸ். ஸோ பிளாஸ்மாவில் இருக்கிறது எல்லாமே நான் செல்லுலார் சப்ஸ்டன்சஸ் தான், செல்ஸ் கிடையாது. நான் செல்லுலார் சப்ஸ்டன்சஸ் தான் பிளாஸ்மாவில் இருக்குது. 55% ஆஃப் த பிளட் வந்து பிளாஸ்மா தான் இருக்குது. Organic substances like proteins, glucose, urea, enzymes, hormones, vitamins and minerals இதெல்லாம் தான் பிளாஸ்மால இருக்கு. ஸோ பிளட்ல வந்து டூ காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஒன்று பிளாஸ்மா, நெக்ஸ்ட் ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் பார்த்தோம். பிளாஸ்மால வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ப்ரோட்டீன்ஸ், குளுக்கோஸ், யூரியா, என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதெல்லாம் தான் வந்து பிளாஸ்மால இருக்கு. அண்ட் பிளாஸ்மா கான்ஸ்டிடியூட்ஸ் 55% ஆஃப் த பிளட். நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா பிளட் செல்ஸ். ஸோ பிளட்ல இருக்கிற செல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிளட் கார்பசல்ஸ் ஆர் பிளட் செல்ஸ் ஆர் ஆஃப் த்ரீ டைப்ஸ்: ரெட் பிளட் கார்பசல்ஸ் ஆர் எரித்ரோசைட்ஸ், ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் ஆர் லியூகோசைட்ஸ், பிளட் பிளேட்லெட்ஸ் ஆர் த்ரோம்போசைட்ஸ். ஸோ இதுதான் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிளட் செல்ஸ் present in the blood. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் கார்பசல்ஸ், எரித்ரோசைட்ஸ், ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், லியூகோசைட்ஸ், பிளட் பிளேட்லெட்ஸ் ஆர் த்ரோம்போசைட்ஸ். ஸோ ஒன் பை ஒன் நம்ம வந்து ரெட் பிளட் கார்பசல்ஸ், ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், பிளட் பிளேட்லெட்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெட் பிளட் கார்பசல்ஸ் ஆர் எரித்ரோசைட்ஸ் பார்க்கலாம். இந்த பிக்சரில் இருக்கிறது தான் வந்து உங்களோட ரெட் பிளட் கார்பசல்ஸோட நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் உங்களோட பிளட்டை வந்து வியூ பண்ணிங்கன்னா எரித்ரோசைட்ஸ் ஆர் ரெட் பிளட் கார்பசல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தே ஆர் தி மோஸ்ட் அபண்டன்ட் செல்ஸ் இன் த ஹியூமன் பாடி. ஸோ நம்மளோட ஹியூமன் பாடியிலேயே வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கிற செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ் தான். RBCs are formed in the bone marrow. Bone marrowல தான் வந்து RBCs வந்து ஃபார்ம் ஆகுது. RBCs வந்து ரெட் கலர்ல இருக்கு. இட் இஸ் டியூ டு தி presence of respiratory pigment called hemoglobin. இந்த ஹீமோகுளோபின் வந்து பிளட்ல இருக்கிறதுனால தான் RBCs வந்து ரெட் கலரா இருக்கு. அதாவது ஹீமோகுளோபின் imparts red color to RBCs.
So matured mammalian RBCs do not have cell organelles and nucleus. நார்மலாவே வந்து செல்ல வந்து நம்ம நியூக்ளியஸ் அண்ட் மற்ற செல் ஆர்கனல்ஸ்லாம் இருக்கும்னு படிச்சிருப்போம். அதாவது வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், பிளாஸ்மா மெம்பரேன், மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாம் செல் ஆர்கனல்ஸ். அது இல்லாமல் நியூக்ளியஸ் இது எல்லாமே எல்லா செல்லையும் இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம். பட் ரெட் பிளட் செல்ஸில் வந்து இந்த செல் ஆர்கனல்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் எதுவுமே இருக்காது. ஸோ ரெட் பிளட் செல்ஸ் வந்து எந்த ஷேப்பில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பைகான்கேவ் அண்ட் டிஸ்க் ஷேப்ட். ஒரு டிஸ்க் வந்து எப்படி இருக்குமோ, டிஸ்க் வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து ரெட் பிளட் செல்ஸ் இருக்கும். இது மாதிரி தான் இருக்கும். So their lifespan is about 120 days. RBC is involved in the transport of oxygen from lungs to tissues. ஸோ ரெட் பிளட் செல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங்ஸில் இருக்கிற ஆக்சிஜனை வந்து டிஷ்யூஸ்க்கு கொண்டு போகிற வேலையை தான் இந்த ரெட் பிளட் செல்ஸ் செய்யுது. ஸோ ரெட் பிளட் செல்ஸ் வந்து நம்மளோட பிளட்ல இருக்குது. ஸோ பிளட்ல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ரெட் பிளட் செல்ஸ் வந்து அதனோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ்லேருந்து கிடைக்கிற ஆக்சிஜனை வந்து எல்லா டிஷ்யூஸ்க்கும் இட் சர்க்குலேட்ஸ். அதுதான் வந்து ஆர்பிசிஸோட ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து பார்த்தோம் மெச்சூர்ட் மேமலியன் ஆர்பிசிஸ், அதாவது மெச்சூர்ட் மேமல்ஸ் ஹியூமன் பீயிங்ஸில் ஆர்பிசிஸில் வந்து செல் ஆர்கனல்ஸ் அண்ட் நியூக்ளியஸ் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா mammalian RBC lack nucleus and make the cells biconcave and increase surface area for oxygen binding. ஸோ நியூக்ளியஸ் இல்லாததுனால இந்த செல்ஸ் வந்து பைகான்கேவாக இருக்குது. தேர்பை சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஆக்சிஜன் பைண்டிங் வந்து ஈஸியாக நடக்குது. அண்ட் லாஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா அலோஸ் தி ஆர்பிசி டு டிரான்ஸ்போர்ட் ஆல் தி ஆக்சிஜன் டு டிஷ்யூஸ். அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா செல் ஆர்கனல்ஸில் மைட்டோகாண்ட்ரியா வந்து ஆப்சென்ட். மைட்டோகாண்ட்ரியா ஆப்சென்ட்டாக இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஸ்பிரேஷனில் படிச்சுப்போம். மைட்டோகாண்ட்ரியா யூசஸ் ஆக்சிஜன் ஃபார் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த ஆர்பிசிஸில் மைட்டோகாண்ட்ரியா ஆப்சென்ட்டாக இருக்கிறதுனால இட் டோன்ட் டேக் ஆக்சிஜன். கிடைக்கிற ஆக்சிஜனை அப்படியே எடுத்துகிட்டு போய் மற்ற டிஷ்யூஸ்க்கு கொடுத்துருது. And loss of endoplasmic reticulum allows more flexibility for RBC to move through the narrow capillaries. ஸோ ரொம்ப மைன்யூட் கேபிலரிஸில் கூட ஈஸியாக மூவ் ஆகுறதுக்கான அந்த மூமெண்ட்டை வந்து ஆர்பிசிஸ்க்கு கொடுக்கறது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து இந்த ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸில் ஆப்சென்ட்டாக இருக்கிறதுனால இந்த ஆர்பிசிஸ் வந்து ஈஸியாக வந்து மூவ் ஆகி எல்லா பார்ட்டுக்கும் வந்து போயிடுது. ஸோ இதுதான் வந்து significance of absence of cell organelles and nucleus in matured mammalian RBCs. Next வந்து white blood corpuscles or leukocytes. So white blood corpuscles வந்து colorless-ஆ இருக்கு. They do not have hemoglobin and are nucleated cells. So white blood corpuscles வந்து colorless. ஹீமோக்ளோபின் கிடையாது. நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீமோக்ளோபின் இருந்தால் ரெட் கலராக இருக்கும். ஸோ டபிள்யூபிசி வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ ஹீமோக்ளோபின் ஆப்சென்ட். ஆனால் நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தே ஆர் நியூக்ளியேட்டட் செல்ஸ். நியூக்ளியஸ் வந்து டபிள்யூபிசிஸில் இருக்குது. இட் இஸ் ஃபவுண்ட் இன் த போன் மேரோ, ஸ்ப்ளீன், தைமஸ் அண்ட் லிம்ப் நோட்ஸ். ஸோ டபிள்யூபிசிஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன் மேரோ, ஸ்ப்ளீன், தைமஸ் அண்ட் லிம்ஃப் நோட்ஸ் இங்கெல்லாம் தான் ஜென்ரேட் ஆகுது. They are capable of amoeboid movement. The white blood corpuscles can be grouped into categories. So white blood corpuscles வந்து மூமெண்ட் வந்து அமீபாய்ட் மூமெண்ட். அமீபாய்ட் மூமெண்ட்னா வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பை மாற்றிக்கும். ஒயிட் பிளட் செல்ஸ் எந்த இடத்துக்குள்ளே போகணுமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட ஷேப்பை மாற்றிக்கும். அது அமீபாய்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஒயிட் பிளட் கார்பசல்ஸில் வந்து ரெண்டு குரூப் இருக்குது. ஒன்று வந்து கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா பேர்லேயே இருக்கு. சைட்ஸ்னா சைட்டோபிளாசம். ஸோ சைட்டோபிளாசம் வந்து கிரானுலேட்டடாக இருந்ததுன்னா, அதாவது கிரெயின் மாதிரி சைட்டோபிளாசம்ல ப்ரெசென்டாக இருந்தால் அது கிரானுலோசைட்ஸ். எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் பாருங்க. இந்த சைட்டோபிளாசம்லலாம் வந்து உங்களுக்கு டாட் 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 டாட்டாக போட்டிருக்காங்க மேலே இருக்க ஃபர்ஸ்ட் 3ல. ஸோ இதுதான் வந்து கிரானுலோசைட்ஸ். அதாவது சைட்டோபிளாசம்ல வந்து கிரானியூல்ஸ் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து கிரானுலோசைட்ஸ். So granulocytes வந்து they contain granules in their cytoplasm. Their nucleus is irregular or lobed. The granulocytes are of 3 types: neutrophils, eosinophils and basophils.
ஸோ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னா என்ன, சைட்டோபிளாசம்ல வந்து கிரானியூல்ஸ் present ஆயிருக்கும். நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லோப்டா இருக்கும், அப்படி இல்லைன்னா irregular-ஆ இருக்கும். So there are three types of granulocytes இருக்கு, neutrophils, eosinophils, basophils. Neutrophils வந்து என்னன்னா they are large in size and have 2 to 7 lobed nucleus. So இந்த பிக்சர்ல கொடுத்திருக்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து neutrophils. Neutrophils வந்து நல்லா பெருசா இருக்கும், they are large in size and 2 to 7 nucleus வந்து அதுல இருக்கும். So these corpuscles form 60 to 65% of the total leukocytes. So total leukocytes la 60 to 65% வந்து neutrophils தான். Their numbers are increased during infection and inflammation. So நம்ம பாடியில ஏதாவது இன்ஃபெக்ஷனோ இல்ல இன்ஃப்ளமேஷன் வீக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து இந்த neutrophils ஓட numbers வந்து increase ஆயிருக்கும். So these are neutrophils. Next granulocytesல next இருக்கிற type வந்து பாத்தீங்கன்னா eosinophils. Eosinophils வந்து bilobed nucleus இருக்கும் and 2 to 3% of total leukocytes constitute பண்ணிருக்கு. Their number increases during conditions of allergy and parasitic infections. நம்ம பாடியில அலர்ஜியோ இல்ல parasitic infection ஏதாவது இருந்ததுன்னா then eosinophil ஓட numbers வந்து increase ஆயிருக்கும். It brings about detoxification of toxins. நம்ம பாடியில இருக்கிற toxins வந்து detoxify பண்ற வேலையா eosinophils வந்து செய்யுது. Next வந்து basophils. Basophils have lobed nucleus. So இங்க இந்த basophilsல வந்து nucleus பாத்தீங்கன்னா lobed-ஆ இருக்கு. இதுதான் வந்து basophil. Basophilல வந்து ஒரே ஒரு lobe மாதிரி இருக்கு nucleus. They form 0.5 to 1% of total leukocytes. Total leukocytesல just 1% தான் வந்து basophils இருக்கு. They release chemicals during the process of inflammation. நம்ம பாடியில வந்து ஏதோ ஒரு inflammation ஆகுது, inflammationனா swelling ஏதோ ஒரு இடத்துல ஆகுது அப்படின்னும் போது basophils வந்து chemicals வந்து release பண்ணும். So இது வந்து பாத்தீங்கன்னா granulocytesல இருக்கிற 3 types of leukocytes நம்ம பார்த்தோம். Neutrophils, eosinophils, basophils பார்த்தோம். Next வந்து A granulocytes. A granulocytes na cytoplasmல granules இல்லனா they are called A granulocytes. So granules are not found in the cytoplasm of these cells. A granulocytes are of two types, lymphocytes and monocytes. In the pictureல பாத்தீங்கன்னா cytoplasmல வந்து granules absent. So இதுதான் வந்து A granulocytes. A granulocitesல two types இருக்கு, lymphocytes and monocytes. Lymphocytes அப்படிங்கிறது வந்து 20 to 25% of total leukocytes constitute பண்ணிருக்கு. They produce antibodies during bacterial and viral infection. So நம்மளோட பாடியில bacterial infection viral infection வந்தா அதை எதிர்த்து போராடுற அந்த antibodies produce பண்றது lymphocytes தான். Next வந்து monocytes. Monocytes, they are the largest of the leukocytes and are amoeboid in shape. These cells form 5 to 6% of the total leukocytes. They are phagocytic and can engulf bacteria. So monocytes வந்து பாத்தீங்கன்னா they are the largest of the leukocytes and அது வந்து amoeboid shape எடுத்துக்கும். 5 to 6% of total leukocytes constitute பண்ணிருக்கு. They are phagocytic and engulf bacteria. Phagocytic அப்படிங்கிறது என்னன்னா இப்போ வந்து நம்ம பாடியில வந்து ஏதோ ஒரு இன்வேஷன் இருக்கு, ஃபாரின் மெட்டீரியல் வந்து உள்ள வந்திருக்கு, அதாவது வைரஸோ பாக்டீரியாவோ இல்லை வேற ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து உள்ள என்டர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோனோசைட்ஸ் என்ன பண்ணும்னா அந்த பாக்டீரியாவை சுத்தி, பிகாஸ் they take amoeboidal shape, ஸோ அந்த பாக்டீரியாவை சுத்தி போய் ஃபார்ம் பண்ணி அந்த பாக்டீரியாவை அதுக்குள்ள கொண்டு வந்து அந்த பாக்டீரியா ஒரு வைரஸை வந்து கில் பண்ணிடும். ஸோ அதுதான் வந்து phagocytic movement. Next வந்து blood platelets or thrombocytes. Blood platelets வந்து they are small and colorless. They do not have nucleus. There are totally 250,000 to 4 lakh platelets per cubic millimeter of blood. So platelets வந்து நம்மளோட bloodல வந்து அவ்வளோ அதிகமா இருக்கு. Lifespan of platelets is 8 to 10 days. They play an important role in clotting of blood. Platelets எதுக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா blood clotting, அதாவது நம்ம ஏதாவது ஒரு கட் ஆகுது அப்போ blood வருது, blood வந்து clot ஆனாதான் அந்த blood flow வந்து ஸ்டாப் ஆகும். அதாவது blood clot அப்படின்றது blood வந்து கட்டி ஆகுறதுன்னு அர்த்தம். ஸோ அது clot ஆனாதான் அந்த flow of blood வந்து ஸ்டாப் ஆகும், இல்லைன்னா நம்ம பாடியில் இருக்கிற எல்லா bloodயும் நம்ம லூஸ் பண்ணிடுவோம்.
ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறது blood platelets or thrombocytes. Platelets form clot at the site of injury and prevent blood loss. ஸோ இதில் வந்து more to know பாருங்க, அனீமியா அப்படின்றது என்னன்னா டிக்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் எரித்ரோசைட்ஸ்னா ஆர்பிசி. ஸோ ஆர்பிசிஸோட நம்பர் வந்து குறைஞ்சதுன்னா நம்ம அனீமியா அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து நமக்கு வருது. நெக்ஸ்ட் லியூகோசிட்டோசிஸ், இன்க்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் லியூகோசைட்ஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு லியூகோசிட்டோசிஸ் அப்படின்ற டிசீஸ் வருது. லியூகோபீனியா அப்படின்ற டிசீஸ் வந்து டிக்ரீஸ் இன் த நம்பர் ஆஃப் லியூகோசைட்ஸ். நெக்ஸ்ட் த்ரோம்போசைட்டோபீனியா அப்படிங்கிறது த்ரோம்போசைட்ஸ், அதாவது பிளேட்லெட்ஸ் கவுண்ட் குறைஞ்சதுன்னா த்ரோம்போசைட்டோபீனியா அப்படின்றது டிசீஸ் வந்து நமக்கு வருது. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிளட் பார்க்கலாம். ஃபங்க்ஷன்ஸ், இப்போ பிளட் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம்லேயே இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் அண்ட் மேஜர் ரோல்னு படித்தோம். ஸோ அதனோட மேஜர் ஃபங்க்ஷனே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ், ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் டு டிஃப்ரெண்ட் பாடி செல்ஸ். டைஜஸ்டட் ஃபுட் மெட்டீரியல்லேருந்து கிடைக்கிற அந்த நியூட்ரியன்ஸை வந்து டிஃப்ரெண்ட் பாடி செல்ஸ்க்கு கொண்டு போகிறதும் பிளட் தான். ஹார்மோன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் பிளட் தான் யூஸ் ஆகுது. அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நைட்ரோஜீனியஸ் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் லைக் அமோனியா, யூரியா அண்ட் யூரிக் ஆசிட். ஸோ நம்மளோட பாடியில் இருக்கிற மற்ற செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸில் ஃபார்ம் ஆகுற நைட்ரோஜீனியஸ் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பாடியிலேருந்து வெளியே போகணும். இதெல்லாம்னா அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட் இதெல்லாம் நம்மளோட பாடியில் செல்ஸில் டிஷ்யூஸில் ஃபார்ம் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கிட்னியில் கொண்டு போய் கொடுத்து அகெயின் கிட்னி வந்து இட் ஃபில்ட்ரேட் தீஸ் அமோனியா, யூரியா அண்ட் யூரிக் ஆசிட் அண்ட் எக்ஸ்கிரீட்ஸ் ஆஸ் யூரின். ஸோ இதுக்கும் பிளட் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. Then it involves in protection of the body and defense against diseases. So bloodல இருக்கிற WBCs தான் நம்மளோட பாடியை வந்து இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக போராடி நம்மளோட பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. It acts as a buffer and also helps in regulation of pH and body temperature. So நம்ம பாடி டெம்பரேச்சரும் பிளட்டோட நம்மளோட பாடியில் இருக்க pH லெவல்ஸையும் மெயின்டைன் பண்ணுறது பிளட் தான். It maintains proper water balance in the body. So பாடியில் இருக்கிற ப்ராப்பர் வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதும் வந்து பிளட் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பிளட் வெசல்ஸ் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். Blood vessels are a network of branched tubes that transport blood. So இந்த blood எல்லாம் வந்து transport பண்ணுறதுக்கு ஒரு vessel வேணும் இல்லையா? ஸோ அந்த vessels தான் நம்ம பார்க்க போகிறோம். They are network of branched tubes that transport blood. There are 3 types of blood vessels, namely arteries, veins and capillaries. So blood vessels வந்து 3 types இருக்கு, arteries, veins and capillaries. இப்போ நம்மளோட பாடி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட பாடியில் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த arteries, veins and capillaries இருக்கு. ஸோ இதில் தான் வந்து blood வந்து ஃப்ளோ ஆகும். எல்லா பாடியில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து blood present ஆயிருக்கு. That means எல்லா இடத்துலையுமே வந்து இந்த veins and capillaries வந்து present ஆயிருக்கு. இந்த veins and capillariesல தான் வந்து blood flow ஆகும். அதாவது வாட்டர் எப்படி ஒரு டியூப்ல ஃப்ளோ ஆகுதோ அது மாதிரி நம்மளோட பாடி ஃபுல்லாகவே arteries, veins and capillaries நிறைய இருக்கு. ஸோ இதில் தான் வந்து blood வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ blood vessels வந்து 3 types இருக்கு, arteries, veins and capillaries. Arteries அப்படிங்கிறது வந்து they are thick and elastic vessels that carry blood away from the heart to various organs of the body. இது வந்து ரொம்ப ரொம்ப important blood vessels because இதை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் படிக்க போகிறோம். ஸோ அப்போது உங்களுக்கு இது ஈஸி. அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட்டில் வந்து எப்படி வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஆர்டரி அப்படின்றது வந்து என்னன்னா thick and elastic vessels. They carry blood from heart to various organs of the body. So heartலேருந்து பம்ப் பண்ணப்படுற blood வந்து ஹார்ட்லேருந்து மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு கொண்டு போகிற வெசல் வந்து ஆர்டரி. எல்லா ஆர்டரியுமே வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ஹார்ட்லேருந்து மற்ற டிஷ்யூஸ்க்கு கொண்டு போகும் எக்ஸெப்ட் பல்மனரி ஆர்டரி விச் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் டு த லங்ஸ். இந்த இடத்துல ஆக்சிஜனேட்டட் பிளட், டீஆக்சிஜனேட்டட் பிளட்னு 2 கான்செப்ட் படிக்கிறோம். அப்படின்னா என்னன்னா பிளட்டில் வந்து ஆக்சிஜன் வந்து சரியான அளவில் நம்ம பாடிக்கு தேவைப்படுற அளவில் இருந்ததுன்னா அந்த பிளட் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ இப்போ இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து மற்ற டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ்க்கு கொடுத்ததுக்கு அப்புறமா
that blood becomes deoxygenated blood. So bloodல இருக்கிற அந்த ஆக்சிஜனை வந்து tissues and cells எடுத்துக்குது. எடுத்ததுக்கு அப்புறமா அந்த blood வந்து deoxygenated blood ஆகுது. இந்த deoxygenated blood வந்து திரும்பவும் வந்து லங்ஸ்ல இருந்து கிடைக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு ஹார்ட்டுக்கு போகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து ஹார்ட்ல படிக்க போறோம். ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ an idea of oxygenated and deoxygenated blood. So arteries வந்து பொறுத்த வரைக்கும் they take blood from the heart to various parts of the body. ஹார்ட்ல இருந்து மற்ற parts of the bodyக்கு கொண்டு போற பிளட்டை கொண்டு போற அந்த வெசல் தான் ஆர்டரி. ஆர்டரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆர்டரியுமே வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து கேரி பண்ணும் எக்ஸெப்ட் ஒரே ஒரு ஆர்டரி, அது என்னன்னா பல்மனரி ஆர்டரி. பல்மனரி, பல்மனாலஜி, பல்மோ அப்படின்னா லங்ஸை குறிக்குது. ஸோ பல்மனரி ஆர்டரி மட்டும்தான் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து லங்ஸ்க்கு வந்து கொண்டு போகும். ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணி லங்ஸ்க்கு கொண்டு போயிட்டு திருப்பி லங்ஸ்லேருந்து வர ஆக்சிஜனை அந்த பிளட்ல மிக்ஸ் பண்ணி திருப்பி வந்து அதை ஹார்ட்டுக்கு கொண்டு போகும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ இது வந்து ஆர்டரிஸ். நெக்ஸ்ட் வந்து வெயின்ஸ். வெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they are thin and non-elastic vessels that transport blood to the heart from different organs. ஸோ ஒரு பாடியில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ்லேருந்து பிளட்டை வந்து ஹார்ட்டுக்கு கொண்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வெயின்ஸ் தான். All veins carry deoxygenated blood except the pulmonary vein which carry oxygenated blood from the lungs to the heart. So veins வந்து பாத்தீங்கன்னா deoxygenated blood வந்து ஹார்ட்டுக்கு கொண்டு போகுது. எல்லா வெயின்ஸும் இந்த வேலையை தான் செய்யும் except pulmonary vein. Pulmonary vein again pulmona related to lungs. So pulmonary vein மட்டும் என்ன பண்ணும்னா oxygenated blood வந்து உங்களுக்கு வந்து லங்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு கொண்டு போறது வந்து பாத்தீங்கன்னா பல்மனரி வெயின். நெக்ஸ்ட் வந்து கேபிலரிஸ். கேபிலரிஸ் அப்படின்றது வந்து they are narrow tubes formed by branching of arterioles which then unite to form the venules and veins. They are about 8 micrometer in diameter. Capillaries are formed of single layer of endothelial cells. Artery வந்து நல்ல thick elastic vessels படிச்சோம். அந்த ஆர்டரி வந்து திருப்பி பிரான்ச் அவுட் ஆகி ஆர்டீரியோல்ஸா வந்து பிரான்ச் ஆகும் குட்டி குட்டியா. அந்த ஆர்டீரியோல்ஸ் திரும்பவும் இன்னும் குட்டி குட்டியா பிரான்ச் ஆகி கேபிலரிஸ் ஃபார்ம் ஆகும். இந்த கேபிலரிஸ் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகி வெனியூல்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த வெனியூல்ஸ் இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகி வெயின்ஸா ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து கேபிலரிஸ். கேபிலரிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்சர்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து ஆர்டரி, veins and capillaries. இதெல்லாமே இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆர்டரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெட் கலர்ல போட்டாலே வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரம் ஹார்ட் டு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ இந்த ஆர்டரி வந்து பிரான்ச் அவுட் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி பிரான்ச் அவுட் ஆகிறத ஆர்டீரியோல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஆர்டீரியோல் இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சு பிரான்ச் ஆகுது இல்லையா, மைன்யூட் டியூப்ஸ் மாதிரி, அதை தான் வந்து கேபிலரிஸ்ன்னு சொல்றோம். கேபிலரிஸ் வந்து திருப்பியும் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் என்லார்ஜ் ஆகிறது வந்து வெனியூல், அண்ட் தென் வெனியூல் வந்து இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகி வெயின்ஸா வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளட் வெசல்ஸ். ஆர்டரிஸ், வெயின்ஸ், ஆர்டீரியோல்ஸ், வெனியூல்ஸ் அண்ட் கேபிலரிஸ் எல்லாமே வந்து இந்த பிக்சர்ல வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து differences between artery and vein பாருங்க. ஆர்டரி வந்து டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல், அதாவது ஹார்ட்ல இருந்து வர ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு வெசல் தான் ஆர்டரி. வெயின் வந்து பாத்தீங்கன்னா கலெக்டிங் வெசல், அதாவது டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில இருந்து பிளட்டை எடுத்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணி அதை வந்து திருப்பியும் வந்து லங்ஸ்க்கு கொண்டு போயிட்டு திருப்பி வந்து ஹார்ட்டுக்கு கொண்டு போறது தான் வந்து வெயின்ஸோட வேலை. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிங் வெசல் வந்து ஆர்டரி, கலெக்டிங் வெசல் வந்து வெயின். மற்ற ஆர்கன்ஸ், பாடியோட மற்ற ஆர்கன்ஸ்ல இருக்கிற டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ஹார்ட்டுக்கு கொண்டு போறது வந்து வெயின். நெக்ஸ்ட் ஆர்டரி வந்து பிங்க் இன் கலர், வெயின் வந்து ரெட் இன் கலர். ஆர்டரி வந்து டீப் லொகேஷன், வெயின் வந்து சூப்பர்ஃபிஷியல் லொகேஷன். ஸோ நம்மளோட கைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வெயின்ஸை வந்து பார்க்கலாம், ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலரில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுதான் வந்து வெயின்ஸ். பட் ஆர்டரி வந்து ரொம்ப உள்ள லொக்கேட் ஆகிருக்கும், அது உங்களால் வந்து விஷுவலைஸ் பண்ண முடியாது, சூப்பர்ஃபிஷியலாக விஷுவலைஸ் பண்ண முடியாது.
artery வந்து blood flow with high pressure, veins-ல வந்து blood flow வந்து low pressure இருக்கும். Wall of artery is strong, thick and elastic. Wall of vein is weak, thin and non-elastic. All arteries carry oxygenated blood except pulmonary artery. All veins carry deoxygenated blood except pulmonary veins. Internal valves are absent, internal valves are present. So இதுதான் வந்து உங்களோட difference between artery and vein. Next வந்து பாத்தீங்கன்னா types of circulatory system. Types of circulatory systemல வந்து two types இருக்கு, open type and closed type. Open type அப்படிங்கிறது என்னன்னா, in open type the blood is pumped by heart into blood vessels that open into blood spaces called sinuses. These sinuses are the body cavities which are called hemocoel. Capillary system is absent. Example arthropods, mollusks and ascidians. ஓப்பன் டைப் அப்படிங்கிறது என்னன்னா, பிளட் வந்து ஹார்ட் வந்து பம்ப் பண்ற அந்த பிளட் வந்து பிளட் வெசல்ஸ்குள்ள போயிட்டு அதுக்கப்புறமா வந்து டைரக்டா வந்து பிளட் ஸ்பேசஸ்க்கு வந்து போயிடும். இதுக்கு பேர் வந்து சினுசஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல வந்து கேபிலரி சிஸ்டம் அப்படிங்கிறது ஆப்சென்ட். அதாவது வந்து ஆர்டரிஸ் வந்து பிரான்ச் அவுட் ஆகி ஆர்டீரியோல்ஸ், அதுக்கப்புறம் கேபிலரியா வந்து அதுக்கப்புறமா பிளட் சப்ளை ஆகும் இல்லையா, அந்த மாதிரி சிஸ்டம் வந்து ஓப்பன் டைப்ல ஆப்சென்ட். டைரக்டா ஹார்ட் பம்ப் பண்ற பிளட் வெசல்ஸ் வந்து பிளட் ஸ்பேசஸ்க்கு போயிட்டு மற்ற ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடிக்கு ரீச் ஆயிடும். இதுக்கு பேரு வந்து இந்த சினுசஸ் வந்து பாடி கேவிட்டிஸ்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இதுக்கு பேரு ஹீமோசீல் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து கேபிலரி சிஸ்டம் கம்ப்ளீட்டா ஆப்சென்ட். ஸோ இது எதுலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோபோட்ஸ், மொலஸ்க்ஸ் அண்ட் அசிடியன்ஸ், இந்த டைப் ஆஃப் வெர்டிபிரேட்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்கு. இது இந்த ஆர்த்ரோபோட்ஸ், மொலஸ்க்ஸ் அண்ட் ஆசிடியன்ஸ் இதெல்லாம் வந்து இன்வெர்டிபிரேட்ஸ். இன்வெர்டிபிரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அனிமல் கிங்டம்ல படிச்சிருப்போம். வெர்டிபிரேட்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற அந்த குரூப்பை தான் வந்து நம்ம வந்து இன்வெர்டிபிரேட்ஸ்னு சொல்றோம். இதுல வந்து ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து closed type. In closed type, the blood flows in a complete circuit around the body through specific blood vessels. So blood vesselsல வந்து உங்களுக்கு வந்து blood வந்து flow ஆச்சுன்னா அது வந்து closed type. So அது வந்து ஒரு complete circuit மாதிரி அது வந்து form ஆகும். அது நம்ம பின்னால படிப்போம். So the blood flows from arteries to veins through small blood vessels called capillaries. So arteriesல இருந்து veins-க்கு வந்து capillaries branch out ஆகி அதுக்கப்புறம் திருப்பி veins-ல போகும். இதுதான் வந்து closed type of circulatory system. Example வந்து vertebrates, அதாவது முதுகெலும்பு உள்ள animals எல்லாமே வந்து இந்த மாதிரி closed type of system தான் இருக்கு. Closed circulatory system was discovered by William Harvey in 1628, who is regarded the father of modern physiology.